ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஸ்படிகலிங்கேஸ்வரர் கோயிலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. திண்டுக்கல்லேருந்து வேடசந்தூருக்கு வந்துட்டு வேடசந்தூர்லேருந்து ஒட்டஞ்சத்திரம் செல்கிற பாதையில் ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து ஒரு 3/4 கிலோமீட்டர் உள்ளுக்குள்ளே போகணும். புதூர்னு ஒரு பிரிவு இருக்கும். அந்த பிரிவுக்குள்ளே ஒரு 3/4 கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா இந்த ஸ்படிகலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நானும் எங்கள் வீட்டுக்காரும் வந்திருந்தோம். இதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வரோம். அதனால் அர்ச்சனைக்கெலாம் எதுவும் வாங்கலை, சும்மா சாமியை போய் கும்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ரொம்ப வருஷமாக வரணும்னு நினச்சிட்டு இருந்தோம். இன்றைக்கி தான் எங்களால் வர முடிஞ்சிச்சு. சிவன் என்னைக்கு அழைக்கிறாரோ அன்றைக்கி தானே போக முடியும். இன்றைக்கி தான் எங்களை அழைச்சிருப்பாங்க போல இருக்குது. இதுதான் வெளிப்புற தோற்றம். வாங்க கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. சைடில் வந்து போனோடனே நாங்கள் வந்து விநாயகர் கோயிலுக்கு போயிட்டோம். விநாயகருக்கு போயிட்டு ஒரு 2 தீபம் போல் போட்டுட்டு விநாயகரை வழிபட்டாச்சு. அப்படியே வந்துட்டு விநாயகரில் ஒரு 3 சுற்றிட்டு மட்டும் வந்தாச்சு. வெளியில் கூட்டம் ஒன்றும் இல்லை. கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷம், அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரி திதிகளில் தான் இருக்குமா. இங்கே வந்து சிங்கப்பூர், கோயம்புத்தூர், சென்னை அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க கோயில் பூசாரி. ரொம்ப விசேஷமான கோவில் இது. அதாவது ஸ்படிகலிங்கமாக வந்து தமிழ்நாட்டிலேயே பெரிய மூலவராக வந்து இங்கே தான் இருக்கிறாரு. நம்ம ஸ்படிகலிங்கத்துக்கிட்ட வந்து நம்ம என்ன நினச்சி வேண்டுறோமோ அது வந்து அப்படியே பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே கல்லில் வந்து சிற்பங்கள்லாம் செதுக்கி வச்சுருந்தாங்க. கோயிலை சுற்றி பார்த்திங்கன்னா 18 சித்தர்களோட சிலைகளும் வடிச்சிருந்தாங்க. ரொம்ப அமைதியாக சூப்பராக இருந்துச்சு. இயற்கையான பிளேஸில் அமைதியாக நல்லா இருந்துச்சு. அந்த கோவிலேருந்து வெளியே வர மனசு வரல ஃப்ரெண்ட்ஸ். கோயிலோட சிறப்புகள்லாம் பற்றி அந்த நோட்டீஸ் போர்டில் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி விசேஷ நாட்களை, பூஜை விவரம் அதெல்லாம் இந்த போர்டில் இருக்குது. இங்கே வந்து பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்தில் வர 3ஆம் பிறை அன்னைக்கு ரொம்ப விசேஷமாக இருக்குன்னு சொன்னாங்க. இங்கேயே 2 தீபம் போட்டுடலாம் அப்படின்னு போட்டுட்டு உள்ளே போகலாம் அப்படின்னு போட்டோம். இந்த கோயில் வந்து நடை திறப்பு வந்து காலையில் 5 மணிலேருந்து மதியம் 12 மணி வரைக்கும், அதே மாதிரி ஈவினிங் பார்த்திங்கன்னா 3 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் திறந்துருக்குன்னு சொன்னாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க. இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா ஸ்படிகலிங்கத்துக்கு பின்னாடி அர்த்தநாரீஸ்வரர் இருக்கிறாங்க. இது 2ம் சேர்ந்த மாதிரி இருக்கிற ஒரே இடம் இதுதான் சொல்லுவாங்க. அதான் இந்த கோயிலோட சிறப்பு. சைடில் 2 பக்கமும் விநாயகர், முருகன், அம்மன் சிலை ஒரு 3 அடி அளவுக்கு அம்மன் சிலை ஒன்று இருந்துச்சு. எவ்வளோ அழகாக இருக்காரு பாருங்க. எனக்கு சிவன்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த கோயிலை விட்டு வெளியில் வரவே மனசு இல்லை. அவ்வளோ அமைதியாக இருந்துச்சு. நம்ம என்ன நினச்சி வேண்டுறோமோ அப்படியே நடக்கும்னு சொன்னாங்க. ஸ்படிகலிங்கத்தோட இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, நம்ம வந்து அங்கே வந்து பாலும் விபூதி மட்டும்தான் கொடுத்து அபிஷேகம் பண்ணுவாங்களாம், வேறு எந்த அபிஷேகமும் கிடையாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் சித்தர் கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு சைடில் ஒரு கொஞ்சம் 2-3 ஸ்டெப் எடுத்து வச்சா ஒரு சின்ன மலை மேலே இருக்குது சித்தர் அகத்தியர் கோயில். 2 பக்கமும் மரங்கள்லாம் வச்சு வளர்த்து நல்ல இயற்கையாக சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு தடவை இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள் குடும்பத்தோடு. நாங்கள் இப்போ ஓரளவுக்கு மேலே வந்துட்டோம். மேலே வர கொஞ்சம் படி வந்து ஒரு 62 படி போல் தான் இருந்துச்சு. ரொம்பலாம் படிகள்லாம் இல்லை. மலைன்னொன்னே ஹைட்டான மலை அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. போனோன்னே ஒரு 2 நாய் இருந்துச்சு. கடைங்கள் கூட இல்லை, பிஸ்கட்லாம் வாங்கி போடலான்னு பார்த்து நாங்கள் எப்பொழுதும் வச்சுருப்போம் கையில். இன்றைக்கின்னு பார்த்து எடுத்துகிட்டு வரல. எங்கள் மூஞ்சே பார்த்துட்டு இருந்துச்சு. சரி அடுத்த தடவை வரும்போது உங்களுக்கு வாங்கி போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலை விளக்கு போடலாம் அப்படின்ட்டு போயிருந்தோம். இங்கே வந்து எப்படின்னா 11 விளக்கு போட்டு 11 முறை இங்கே இருக்கிற மணியை வந்து அடிச்சிங்கன்னா நம்ம வேண்டுனது நடக்கும்ன்றது ஒரு ஐதீகம். 11 முறை வந்து வலம் வந்து அந்த மணி அடிக்கணும். பௌர்ணமிலாம் பார்த்திங்கன்னா யாகம்லாம் வளர்க்குவாங்களாமா.
இந்த மலையோட ஸ்பெஷல் என்னென்னா, அகத்தியர் வந்து தன்னோட உள்ளங்கையில் இங்கே அமர்ந்த கோலத்தில் தன்னோட உள்ளங்கையில் சிவபெருமான் பார்வதி அவங்களோட திருமணத்தை வந்து அவங்க அகத்தியரோட கையிலே உட்காந்து பார்த்த இடம்னு சொல்கிறாங்க. இங்கே 4 மலையை சுற்றி 5 மலை போல் ஒன்று சேரனால பஞ்சலிங்கமும் இங்கே வச்சுருக்குறாங்க. அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஸ்ரீசக்கரம் இருக்குது. ஸ்ரீசக்கரம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. ஸ்ரீசக்கரத்தை சுற்றி பார்த்திங்கன்னா 18 சித்தர்கள், வலது பக்கம் வந்து அகத்தியரும் இடது பக்கம் வந்து நந்திகேஸ்வரரும் இருக்கிறாங்க. இந்த கோயிலோட பின்புற தோற்றம் இதான். பார்க்கும்போதே தெரிஞ்சு சுற்றி மலைகள்லாம் இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கோவிலுக்கு வந்தோடனே எங்களுக்கு ஒரு மன நிறைவோடு இருந்துச்சு. பௌர்ணமி நாட்கள்லாம் சைடில் ஒரு பாதை இருக்குமா, அங்கே வந்து கிரிவலம் வருவாங்களாமா. நாங்கள் டைம் வந்ததுனால அதுக்கெலாம் செய்ய முடியல. ஒரு நாள் பௌர்ணமிக்கு வந்து நாங்கள் வீடியோ எடுத்து போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் யாக குண்டம், இங்கே தான் உட்காந்து யாகெல்லாம் வளர்க்குவோன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போயிருந்த டைமும் அந்த சன்னதி வந்து அடைச்சிருந்துச்சு, கொஞ்சம் லேட்டாக தான் திறக்குவாங்களாமா. நாங்கள் வந்து ஸ்கூல்லேருந்து பசங்களை கூப்பிடணும்னு சொல்லிட்டு இங்கே மட்டும் வந்து திறக்கல அப்படின்னு சொன்னாங்க. லிங்கத்தை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக பார்த்து முடித்ததுக்கப்புறமா கீழே இறங்கி வந்தாச்சு. இந்த கோவிலை விட்டு போகவே மனசு வரல ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எல்லோரும் வாங்க, வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த கோயிலோட சிறப்புகள். 5 இதுவும் இங்கே இந்த கோயிலில் தரிசனம் பண்ண திருப்தியோடு நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். ஓகே, வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.